ஆடிட்டிங் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அந்த துறை பற்றிய இதை வந்து முகமது இர்ஷாத் அவர்கள் பேசுவார் மாதிரி நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் இர்ஷாத் அஹமத். நான் ஒரு கம்பெனி செக்ரட்டரி, ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ எத்தனை பேர் இங்கே காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கேட்குதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ நம்ம வந்து இங்கே என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு, என்ன படிக்கலாம், என்ன படித்தா நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதே மாதிரி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் காம்படிஷனும் இருக்குது. எங்கே போனாலும் காம்படிஷன் இருக்குது. ஸோ இந்த துனியா வந்து ஒரு சின்ன ஃப்ரேஸில் சொல்லணுன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதுதான் நம்ம அப்படி சர்வை பண்ணால் தான் நம்மளால் இந்த துனியாவில் நம்மளால் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும், எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எவ்வளோ நாள் சர்வைவ் ஆகும்? கண்டிப்பாக நம்மளால் பெர்மனெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ நமக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லோரும் நம்புகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லைஃப்பை நம்ம அமைச்சிக்கணும். ஸோ அதுக்கு தான் பிரதர் சொன்ன மாதிரி இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் மைக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இது கிட்ட வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நான் இன்னும் கிட்ட வச்சுக்கிறேன். சரி, இல்லை இன்னும் ரொம்ப கிட்ட போகணும். ஸோ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ அதுக்காக நம்ம வந்து நான் வெறும் தொழுதுகிட்டே இருப்பேன், நோன்பு வச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு நம்மளால் ரசூலுல்லாஹ் அதுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு. ஸோ வி ஷுட் பேலன்ஸ் பிட்வீன் போத் துனியா அண்ட் அஸ் வெல் அஸ் ஆஹிரா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? there are two important blessings of Allah which we have and we should make use of it best. What are they? ரெண்டு blessings, ரெண்டு நியாமத். ஹெல்த் அண்ட் டைம். மாஷா அல்லாஹ், அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்லா தெரியும். ஃப்ரீ டைம் அண்ட் குட் ஹெல்த். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம லைஃப்பை அமைச்சிக்கணும். அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரிமைண்டராக நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் இப்போ இந்த யூனிப்ரோ ட்ரஸ்ட்டு. அவங்களோட ஃப்ரீ டைம் அண்ட் குட் ஹெல்த் தே ஆர் யூஸிங் இட் ஃபார் எ குட் காஸ். அதனால் யாரெல்லாம் பயனடைகிறாங்களோ அவங்களுக்கு அந்த நன்மை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு ஆக்கி தரட்டும். அதே மாதிரி இங்கே வந்திருக்க பிரதர்ஸ், எஸ்பெஷலி சித்திக் பிரதர், அவர் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹீ இஸ் டூயிங் கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் மாஷா அல்லாஹ், மே அல்லாஹ் ரிவார்ட் ஹிம் ஃபார் ஹிஸ் எஃபர்ட்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் வந்து என்னோட கேரியரே ஒரு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் மூலியமாக தான். கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஆடிட்டர் படிக்கலாம். கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் ஓகே. காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஓகே, ஓரளவுக்கு தெரியும். சில பேருக்கு இப்போ வரைக்கும் கூட நம்ம கம்யூனிட்டியில் போய் நான் கம்பெனி செக்ரட்டரி சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஆடிட்டர்னா சொன்னால் தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் இங்கே ஆடிட் கன்சல்டன்ட் போட்டிருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரின்னா அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு வி டோன்ட் ஹாவ் தி அவேர்னஸ். ஸோ ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 3 ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் இருக்குது விச் இஸ் ஹேஸ் வெரி குட் ஸ்கோப் அண்ட் வேல்யூ இன் ஃபியூச்சர். அது ஒன்று சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி அண்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்றது எனக்கு 12th படிக்கும்போது தெரியாது. அதை வந்து என்னோடய கிளாஸ் டீச்சர் ஒரு கரியர் கைடன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டு எனக்கு கம்பெனி செக்ரட்டரி அப்படின்ற ஒரு கோர்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஐ ஸ்டார்டட் டேக்கிங் அப். அண்ட் காலேஜ் படிக்கும் போதே பாதி முடிச்சிட்டேன். ஸோ இந்த 3 கோர்ஸ்லேயே ஒரு இது என்னென்னா, 12th முடித்தோடனே யூ கேன் ஸ்டார்ட், 10th முடித்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதை போட்டிருக்கல, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் 10th, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் 10th, company secretary registration after 12th. So you need not wait for a BCom or a BBA to complete and start this course. அதனால் make use of that time. ஏன்னா அந்த 3 years will be very very useful.
நான் வந்து பாதி முடிச்சிட்டேன், சில பேர் ஃபுல்லாகவே முடிச்சிருவாங்க. ஒரு வருஷம் தான், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு ஒரு வருஷத்துல தே வில் பிகம் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதனால் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கம் அண்ட் டாக் டு மீ, ஐ வில் கைட் யூ. அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் திருப்பி எல்லா பேப்பரும் எழுதணும். அதுதான் வந்து இதில் இருக்க சேலஞ்சு. அது இல்லாமல் 40 மார்க்ஸ் பாஸ் மார்க்னாலும் அக்ரிகேட் 50 வச்சுருக்கணும், இல்லைனா திருப்பி எழுதணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் திருப்பி எழுதி சக்ஸஸ் ஆனவங்களாம் இருக்காங்க, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. பட் இட் இஸ் அ வெரி வெரி காம்படிட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ், வாட் எவர் சப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் கவர். சிஏ அப்படின்னா எல்லாமே கவர் ஆகும், பட் ஸ்பெஷலைசேஷன் இஸ் டேக்ஸ் லாஸ். கம்பெனி செக்ரட்டரினா கம்பெனி லா. காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் தே வில் பி வெரி ஸ்ட்ராங். ஸோ இதுதான் 3 ஸ்பெஷலைசேஷன். அண்ட் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, திஸ் கோர்ஸ் ஹேஸ் recognition at the top management. You will be interacting at the top management, company owners, board of directors. இவங்களோட they will know the value of that course and they will அவங்களோட டவுட்ஸை நம்மக்கிட்ட கேட்பாங்க, இது எப்படி பண்ணணும். இப்போ நம்மளோட கம்யூனிட்டியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, நம்ம ஏன் டேக்ஸ் கட்டணும், நம்ம ஏன் இவனுக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் தான் இருக்காங்க. பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஏதாவது ஒரு நோட்டீஸ் வந்துச்சுன்னா பிஸ்னஸே ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு சினாரியோ வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு வி டோன்ட் ஹேவ் தட் அவேர்னஸ் அமாங் அவர் கம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சப்போர்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட்லேயும் நல்ல வேல்யூ இருக்குது, நீங்களே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு ஆடிட் ஃபார்மோ ஒரு சிஎஸ் ஃபார்மோ ஆரம்பித்து யூ கேன் ஹெல்ப் த பிஸ்னஸ் ஓனர்ஸ் இன் த கம்யூனிட்டி அண்ட் help them grow in business. ஸோ இன்றைக்கி வந்து கம்ப்ளைன்ஸ் தான் நீட் ஆஃப் தி ஹவர். காஸ்ட் ஆஃப் நான் கம்ப்ளைன்ஸ் இஸ் மோர். ஒரு ஜிஎஸ்டி ஃபைலிங் மிஸ் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா, ஒரு மாதம் விட்டால் 1500 ரூபா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி நிறைய கம்ப்ளைன்ஸஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம கம்யூனிட்டியில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெரி 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 குட் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். அது இல்லாமல் நமக்கு வந்து அகாடமிக்காகவும் நம்மளே ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து நம்மளே ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படித்தவங்க தே கேன் ஹெல்ப் டீச் பீப்புள் ஹூ கேன் பிகம் ப்ரொஃபஷ்னல்ஸ் இன் ஃபியூச்சர். அண்ட் இது வந்து ஈக்குவலன்ட் டு அ பிஜி கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ். நிறைய யூனிவர்சிட்டிஸில் பிஹெச்டி பண்ணலாம் டைரெக்டாக, எம்ஃபில்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எம்ஏ எம்ஃபில்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கோர்ஸ் வச்சுட்டு நம்ம டாக்டரேட் படிக்கிற அளவுக்கு இந்த கோர்ஸுக்கு ரெக்கக்னிஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக பண்ண முடியாது, எக்ஸாம் கிளியர் பண்ணணும் ப்ளஸ் ட்ரைனிங் போகணும், அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் வாங்கிட்டு தெர் வில் பி அன் ஆன்கோயிங் லேர்னிங். அது இல்லாமல் அட்வான்ஸ்டு கோர்ஸஸும் இருக்குது. இதை முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் அப்படின்னு ஒரு கம்பெனியோட வேல்யூ என்ன அப்படின்றதுக்கு நம்ம சர்டிஃபை பண்ணி அதை லீகலாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அந்த கோர்ஸ் படிக்கலாம். இன்னொன்று வந்து இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு இருக்குது. பெரிய கம்பெனிக்குள்ளே சண்டை இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா ஃபினான்ஷியலாக இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷ்னல் அதை வந்து லீகலாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கோர்சஸில் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வாட் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா, ஒரு என்டர்ப்ரனர் ஆகலாம், நம்மளே தனியாக ஒரு ஃபேம் வைக்கலாம், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கொடுக்கலாம், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோடு நம்ம ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட்டில் there will be certain assignments, they will call for professionals to do that. அவங்களே ஒரு ஆடிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு ஐடி எனேபிள் கம்ப்ளைன்ஸ் சர்வீசஸ் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சிஏ, சிஎஸ் அண்ட் சிஎம்ஏ. ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ கேன் ஹாவ் எனி கோர்சஸ், யூ கேன் டிஸ்கஸ் 1-to-1. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றதை வந்து you can discuss 1-to-1 with me, or if you are interested in even UPSC exam la kuda company law
சிஎல்எஸ்எஸ் சர்வீஸ், கம்பெனி லா சர்வீஸ் அப்படின்ற எக்ஸாம் இருக்குது. அதில் படித்தா கூட யூ கேன் பிகம் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஐஆர்எஸ்னால் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகலாம், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. யூ கேன் டூ போத் as well. இதை படிச்சுட்டு நம்ம அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கலாம். நாட் ஓன்லி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு இல்லை, there are other government services which are many useful and beneficial to us. So any doubts, please feel to talk to me. Alhamdulillah. Jazakallahu khairan.